ஸோ ஹாய் காய்ஸ், நான் டிடபிள்யூடி கேட்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் காய்ஸ். இது ஒரு 50th செப்டம்பர் ஸ்பெஷல் தான். ஒரு 1v1 நம்ம டிடபிள்யூடி டீமன் கூட ஜாயின் பார்ட்டி. ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க அவர். புது மேப் வந்தால் எனக்கு ஆட தெரியாதுங்க, மன்னிச்சிருங்க. 3 பாயிண்ட் யார் எடுக்கிறான், அதாவது 3 மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தாங்க வின் இந்த மேட்ச்சில். சரி, யார் எடுக்கிறான்னு பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் எடுப்பார். ஏன்னா நான் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் தான் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தார். அதனால் அவருக்கு புது மேப்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க. இங்கே நிற்போம் ஃபஸ்ட்டு. தள்ளி விட்றாருங்க. அவர்கிட்ட ஒரு பவர் இருக்குங்க, அதை அவர் யூஸ் பண்ணாருன்னா என்ன தெரியுமா ஆகும்? ஐயோ ஐயோ இப்படி வந்துருந்தாங்க கைஸ். அது யூஸ் பண்ணாருன்னா அவர் என்னை தூக்கிடுவார் கைஸ். அவர் தூக்கினோடனே அப்படியே அவர் என்னை எங்கே வேணாலும் தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி தான் அது. அதனால தான் சொல்கிறேன், பார்த்து அந்த பவரை மட்டும் யாருமே வச்சிடாதீங்க. அதாவது யாராவது அந்த பவர் வச்சுருந்தாங்கன்னா அப்படியே அவங்க பக்கத்தில் இருக்காதிங்க. அப்பாடி அவர் அவுட் ஆகிட்டாரு. நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம் ஃபஸ்ட் ரவுண்டு. சரி, ஏன்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா வரும், அதனால தான் நான் இந்த ரவுண்டு ஜெயிச்சிட்டேன். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நாம் எடுத்துட்டோம். 2வது பாயிண்ட் யார் எடுக்கிறா? அவரா நாமளா? ஏனுங்க பார்ப்போம். யாருன்னு தெரில. அவங்களா நாமளா? அதாவது அவரா நாமளா? டிடபிள்யூடி டீமான் விஎஸ் டிடபிள்யூடி இட்டாச்சி. என்னையா வெளில போயிட்டாரு? என்னங்க ஆஃப்லைன் போயிட்டாரு? இன்னும் திருப்பவும் அண்ணன். என்னையா பண்ணுற? ஐயோ வாங்கயா, வாங்க ப்ரோ, வாங்க 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 வாங்க. அட இவர் என்ன பாய் பண்ணுறாரு கைஸ்? வாங்க ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஓ, அவர் நம்மளை இன்வைட் பண்ணுறான். சரி சரி. என்ன ப்ரோ நீ? யார் இன்வைட் பண்ணா என்ன ப்ரோ? என்ன இவர்? சரி விடுங்க, வாங்க. சரி, என்ன ரவுண்டு வருது? இதுவா? ஐயோ, இதுதாங்க எனக்கு கஷ்டம் கொஞ்சம். சரி பரவாயில்ல, ஆனால் இது பழைய மேப்பு தான். ஓல்டு இஸ் கோல்டுன்னு வாங்க, அந்த மாதிரி இது ஒரு பழைய மேப்பு. ஐயோ, 2 பேருமே கீழே வந்துட்டோம். பாடி அப்படியே எஸ்கேப் ஆயிட்டேன். ஐயோ, அவர் வேற போயிட்டே இருக்காரு. வெயிட் பண்றாராம். அவ்வளோ தில்லா ப்ரோ அவனுக்கு. என்ன பண்றாருன்னு யோ பைத்தியக்காரன் ப்ரோ. என்ன பண்றாரு அவரு? யோ அவரே ஜெயிச்சிட்டாருங்க. ஏங்க நான் அந்த பவரை போட்டுருக்கூடாதுங்க, நான் அப்படியே போயிருக்கணுங்க. நானே என் பவரை போட்டு நானே சேர்த்துட்டேன். சரி விடுங்க, இல்லை இவர் டான்ஸ் வேற பார்க்க வேண்டியது இருக்கு. ஐயோ பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். ஐயோ ப்ளே அகைன். என்ன ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. இவன் இந்த ஹக்கு பவர் வச்சு தான் போன ரவுண்டு காமெடி பண்ணார். சரி, டக்குன்னு நல்ல மேப்பு தான் நல்லாயிருக்கும். அதாவது நல்ல மேப்பு. அப்பாடி, இது கூட ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் அவர் ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். நாம தான் திங்கணும். நாம தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர் ஸ்டார்ட்டு. ஆனால் எண்டில் தானே முக்கியம். என்னங்க அவர், நான் நினச்ச மாதிரி எண்டில் அவர் நல்லா வந்துட்டார். சரி பரவாயில்ல விடுங்க. ஐயோ பாடி அவர் கீழே விழுந்துட்டார். இதாங்க நம்மளுக்கு கரெக்டான சான்ஸு.
இதையும் விட்டோன்னா அவ்வளோதான், நம்ம கன்ஃபார்ம் தோற்றுருவோம். அவ்வளோதான், நான் தான் வின்னு ப்ரோ. வாங்க ப்ரோ. ஜி ஜி வர வச்சு அவுட் ஆகணும் பார்த்தீங்களா, 2 பாயிண்ட்டு. ஓகே, இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தால் நம்ம வின்னு கைஸ். சரி வாங்க. அப்புறம் சண்டே 6 மணிக்கு லைவ் இருக்குது கைஸ், மறக்காமல் வந்துடுங்க. எத்தனை மணின்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். நீங்கள் எத்தனை மணிக்கு ஃப்ரீயாக இருப்பீங்களோ அந்த மணிக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியும். சரி வாங்க. இந்த ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் டக்குன்னு. இந்த ஹக் பவர் வச்சுட்டு ஒர்க் பண்ணுற டார்ச்சல் இருக்கே, எப்பா பாபா பாபா சப்பா. இருங்க கீஸ், இந்த ரவுண்ட் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா நாம தான் வின்னு. இன்னும் இப்போ பல ரவுண்டாக வந்துட்டுருக்கு, புது ரவுண்டே வரல. இந்த ஃபுட்பாலும் நல்லாயிருக்கும். ஃபுட்பால் வந்துடுச்சிங்க. என்னங்க கிரியா, இருங்க கீஸ், நான் இப்படி அடிப்போம். யார் யார் ஐயோ ஏங்க செம காமெடியாக இருக்குங்க இந்த கேமு. ஐயோ தள்ளுறா, அதுவே விழுந்துடும். இருங்க 2 பால் நம்ம பக்கம் தள்ளி விட்டுலாம். டேய் டேய் டேய், என்னங்க அவரே போட்டுட்டு இருக்காரு எல்லாத்தையும். இதெல்லாம் நியாயமே இல்லை. ஏய் உள்ள போடா, இவன் வேற அப்படி போயிட்டு இருக்கான். எல்லாத்தையும் அந்த சைடு அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்ம போடலாங்க கோலை. ஜி என்னங்க டைம் வேற போய்கிட்டே இருக்கு. நானும் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கேன், அவரும் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காரு. எப்பயா டைம் முடியும்? டைமே முடியாது போலங்க. 190 டைம் செகண்ட்ஸ் இருக்காங்க. இவ்வளோ நேரம் ஆச்சா எப்படியா? நாங்கள் ஃபஸ்ட்டு இப்படி தள்ளி விட்டுறணும். ஐயோ கடவுளே, போய் தலாங்க. போங்கயா.
அவரை கோலை தடுக்கலான்னு பார்த்தாலும் முடியல. ஏய் வாங்கயா, என்னையா இது? போயிடுச்சு. ஏங்க ஏங்க ஐயோ, யாரோ கால் பண்ணிட்டாங்கய்யா. என்னங்க இவரு? ஐயோ, என் நிலைமை புரிஞ்சுக்காம கால் பண்ணிட்டு இருக்காங்க யாரோ, யாருன்னே தெரில. இன்னும் டிஎன்டபிள்யூ கேமிங்கோட லோகோ போட்டிருக்கு. ஏய் யாருங்க டிஎன்டபிள்யூ கேமிங்கோட லோகோ? என் ஃப்ரெண்டு டிஎன்டபிள்யூ கேமிங்கோட ஃபேனு, அவர் தான் லோகோ போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. எதுக்கு டிஎன்டபிள்யூ கேமிங் லோகோ போட்டிருக்காரு? ஃபேன்னா இவ்வளோ பெருசாக பண்ணலாமா? என்னையா இவரு? டே ஏங்க இங்கே பாருங்க, நான் கையெடுத்துட்டேன், ஆனாலும் அதுவாக மூவ் ஆகிட்டு. என்னையா இவர்? ஏய் இது தானா மூவ் ஆகுங்க. ஸோ ஹாய் கைஸ், நான் தான் படிக்கிட்டேச்சு ஆல்ரெடி. அதாவது நான் கண்டினியூஷன் பண்ணுறது தெரியாமல் ஆஃப் ஆகிடுச்சு அந்த வீடியோ. அது வந்து போன ரவுண்டு வந்து அந்த ஃபுட்பால் ரவுண்ட் தான், அது வந்து அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. சரி வாங்க, நம்மளோட லாஸ்ட் ரவுண்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரிஸ். இந்த மேப் வரப்போது யார் வின் பண்ண போகிறாங்க என்னன்னே தெரில. சரி பார்ப்போம் வாங்க. என்னன்னு தெரில, யாரோடதாக இருக்கும் யாரோடதான் இருக்கும்னு தெரிலையே கைஸ். இருங்க யார் வின் பண்ணுவா? அந்த யார் வின் பண்ணுவான்னு ஃபஸ்ட்டே நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் போட்டுருந்தீங்க கைஸ். இந்த ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடக்கூடாது, அது தப்பு. ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க, அதை பார்க்காம கமெண்ட்டில் போட்டுருணும், ஓகேவா? யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ நான் பின் பண்ணி வைக்கிறேன். பின் பண்ண முடியாது, ஆனால் நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா பின் பண்ணுறதுக்கு ஏதோ வீடியோ வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க, நான் அதை கொடுத்துட்டேன். ஆனாலும் அது இப்போ வரைக்கும் என்னன்னு தெரில. இப்போ வரைக்கும் அதை பற்றி இன்னும் எதுவுமே இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. சரி பார்ப்போம். உள்ளே வந்துட்டாச்சு. ஃப்ரெண்ட் அவர் வந்து இன்வைட் பண்ணுறாரு, உள்ளே போயிட வேண்டியதான். இதான் கடைசி ரவுண்டு கேஸ். யார் வின் பண்ண போகிறான்னு வேறு தெரில. சரி பார்ப்போம். ஐயோ எனக்கு வேறு கூஸ் பம்ஸாக இருக்குது. யார் வின் பண்ண போகிறா, நானா அவரா என்னன்னே தெரில கேஸ். வாங்க, என்ன ரவுண்டு வரப்போகுதுன்னு கூட தெரில. புது ரவுண்ட் வந்தால் கண்டிப்பாக நான் தோற்றுருவேன், அது கன்ஃபார்ம். இந்த ரவுண்ட்லாம் நாங்கள் வரவே கூடாதுடா, என்னன்னே புரியல. என்னடா ரவுண்டுக்கலாம்? மூணப்பாளியா? ஐயோயோ, சுவாமியா ட்ரெயினில் இடிச்சிட்டாரு அவரு. நான் தான் உஷாராக நின்றுட்டேன். ஐயோயோ டக்குன்னு போனோம். ஏங்க ஐயோயோ கைஸ், யார் வின் பண்ண போகிறா? அங்கே தான் இருக்குது ஃபினிஷிங் லைன். ஓ இப்படி போகணுமா? இல்லை அவர் தான் தப்பா போகிறார். இப்படி போகணும் கேஸ். ஐயோ நாம தான் தப்பா போயிட்டோம் கேஸ். இல்லையே, எப்படி போகணும் ஃபஸ்ட்டு? இல்லை கேஸ், இப்படி தான். ஐயோயோ என்னங்க என்னை போட்டு இது பண்ணுறானுங்க என்னை போட்டு.
ஐயோ போயிடு. இங்கே தான் நினைக்கிறேன். குவாலிஃபை ஆகிட்டேன். சரி ஈஸியாக வீடியோ முடிச்சுக்கலாம். நான் தான் வின்னரு. சரி பாய் 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 ஃப்ரம் TWD Itachi. பாய்.